டே முடிஞ்சு. சூப்பர் கம்பளியாக கொடுத்துருக்காங்க. காலிலேருந்து நல்ல வேலையாக போயிடுச்சு. கொஞ்ச நேரம் புக் படிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் இது வந்து 7 தலைமுறைகள்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, அலெக்ஸ் ஹேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் எழுதின புக்கு. இது வெற்றிமாறன் சார் அடிக்கடி வந்து சஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பார் இந்த புக்கு. ஸோ ஆப்பிரிக்க கண்டத்துலேருந்து எப்படி வந்து கருப்பின மக்களை வந்து அடிமைகளாக வந்து பிடிச்சிட்டு வந்து அடிமைகளாக்கி எப்படி அவங்கள வந்து வேலைக்காரெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க, எந்த மாதிரி கொடுமைகள்லாம் வந்து அந்த மக்கள் அனுபவித்தாங்க, எந்த மாதிரி வாழ்க்கை முறையிலேருந்து எந்த மாதிரி வாழ்க்கை முறைக்கு எந்த அளவுக்கு அவங்க மேலே வந்து வன்மங்கள்லாம் திணிக்கப்பட்டுச்சு. ஸோ அப்படிங்கிறத வந்து விலாவரியாக சொல்கிற கதை. இதில் நான் இப்போ வந்து ஒரு 136 பேஜ் வந்து படிச்சிருக்கேன். இது டெய்லி ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் படித்தாலே ஓகே தான், கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ 1/4 மணி நேரத்தை படிச்சுட்டு அப்படியே நான் தூங்குகிறேன். இப்போ மணி 1 ஆக போகுது. ஓகே, குட் நைட். uppe kibar barna tinggi nak kaddu ஒரு பொருளே வந்து கொண்டாந்தா அதை அனுக்குனா பண்ணி திங்கணும். பூரா எங்கே போயிட்டு நம்ம வந்து இப்போ கொஞ்சம் அப்படியே ஒரு துப்புரவு பண்ணிட்டு போவோம். சரி தானே? அவங்க மூத்தவர் வேண்டதுனால அவங்க வச்சிருவாங்க.
பைசா கொண்டு வந்து வைப்பாங்க, நம்ம பைசா வைக்கக்கூடாது. இப்போ இங்கே பின்னாடி இருக்க அந்த சின்ன சின்ன கல் எல்லாமே முன்னாடி அவங்க இறந்தவங்களோட கல். மூத்தவர்கள் தான். முன்னாடி கல் வச்சுருக்காங்க. ஆமாம். இப்போ சிலை செய்கிறீங்க. சிலை செய்கிறோம், அவ்வளோதான். இந்த அது கல்லுன்னா அதுக்கு தான் பவர் அதிகமாக இருக்கும். எதுக்கு? இந்த ஆற்றுல இருந்து கொண்டு வரோம்ல. ஓ ஓ, பின்னாடி இருக்கிறது ஆற்றுலேருந்து கல் எடுத்து வருவீங்களா? ஆற்றுலேருந்து கொண்டு வரோம். எத்தனை பேர் இதில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எத்தனை பேர் இங்கே இருந்திருக்காங்க? இருக்காங்க. இதில் வந்து நம்ம இந்த உள்ளூரில் இருக்கிறத மட்டும் இல்லை, கோழிக்கரை இருக்குல்ல, குஞ்சப்பனை இருக்கு, அப்புறம் இங்கே கட்டப்பட்டு, அடுத்து கோத்திமுக்குள்ள ஒரு குடும்பம் இருக்கு. இப்படி அங்கங்கே பொண்ணு எடுத்தவங்க நான் இருக்கிறத பொண்ணு எடுத்த இடத்துக்கு போயிருக்கேன். அப்போ அந்த வகையில் இருக்கும்போது அங்கேருந்து இங்கே வரும்போது எல்லாத்தையும் இங்கே சேர்த்து வைப்பாங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வரி கொடுப்போம் இந்த கோயிலுக்கு, அதுக்கு இருக்குன்னு. ஏன்னா இவங்க ஒரு ஆள் செய்கிறது கஷ்டம் தானே. ஆமாம் ஆமாம், இது பண்ணி கொடுப்போம், பிரச்சனை இல்லை. டன். பேக்கிங் முடிஞ்சு. சரி பாட்டி, நாங்கள் அப்படியே இன்னைக்கு கிளம்புறோம். சரிங்க, அப்படியே நாங்கள் கிளம்புறோம். நான் கிளம்பி வரேன். நீங்களும் கீழே வரீங்களா? எங்கே? அங்கேயே வரீங்க கூட்டடாவா? இல்லையா, அப்படியே ஓட்டிட்டு வரேன் வழியில். சரி, நான் அப்படியே நான் ஊரில் போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுறோம். சரி.